வணக்கம். பிரபஞ்ச பகுதி 3ற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னங்க பிரபஞ்சம் பற்றி பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்கள் தானே? சரி, இருக்கட்டும். நான் பிரபஞ்சம் பற்றி விவரிக்க இறைவனின் ஒரு தேர்ந்தெடுப்பாகவும் அவரின் கட்டளையை நிறைவேற்ற துடிக்கும் ஒருவனாகவே கருதுகிறேன். வெளிநாடுகளில் பிரபஞ்சம் பற்றி விளக்க ஏகப்பட்ட நபர்கள் உள்ளனர். அவர்களுக்கு அதற்கான ஆராய்வுகள், கருவிகள் இருக்கின்றன. ஆகவே ஆங்கில மொழி அறிந்தவர்கள் யூடியூப் காணொளி மூலம் இதையெல்லாம் கண்டுகொள்வார்கள். நமது தமிழில் இது பற்றி விளக்க குறிப்பிட்ட நபர்கள் உள்ளனர். இருப்பினும் அவரவர்களின் புரிதலுக்கு ஏற்ப விளக்குவார்கள். எனவே நானும் நம்மவர்கள் சிறிதளவேனும் இப்பிரபஞ்சம் பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை எனது கடமையும் ஓர் உயர்ந்த ஆவலாகும். சரி, இப்போ பிரபஞ்சம் எப்படி இந்த வெற்றிடமான அகண்டமான பெருவெளியில் தன்னை உருவாக்கி இருக்கிறது என்பதை காண்போம். கண்களுக்கு மிக அருமையான காட்சியாக தோற்றமுடைய பிரபஞ்சத்துடன் நாம் பயணம் செய்வோம். வாருங்கள். இறைவனுடைய பேராற்றலால் உருவான படைப்புகளை கண்டீர்கள் என்பது மிக பெருமை கொள்ளத்தக்க ஒன்று. காரணம், இறைவனின் மாயை சக்தியையும் அவரின் தோற்றத்தையே காண்பதற்கு இது சமமாக கருதுகிறேன். பூமி, சூரியன், நட்சத்திரங்கள் என இதுவரை நாம் கண்டுள்ளோம். ஆனால் அவரின் விஸ்வரூபமான காட்சியாக எல்லையற்ற தன்மையை, ஒளியற்ற பகுதிகள், கோடான கோடி நட்சத்திரங்கள், அண்டங்களை புரிந்து கொள்ள இந்த பதிவு உதவும் என்று நம்புகிறேன். அடுத்த பிரபஞ்ச பகுதியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.